அண்ணாமலை எப்படியே ஜெயிச்சிட்டாருன்னா மோடிக்கு 2 சீடியை போட்டு 2 டேப்பை போட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல அண்ணாமலை பிடிச்சிருவார். அங்கே இல்லை ஆர்எஸ்எஸ் 2-3 டேப்பு போட்டால் முடிஞ்சு போச்சு. காலி பண்ணுறதுக்கு 2 டேப்பு, ஆர்எஸ்எஸ்காரனில் போஸ்டிங் வாங்குறது 2 டேப்பு, இப்போ 4 டேப்பு 5 டேப்பில் முடிச்சிடலாம். இப்போ பிஎம் ஆகிடலாம். சிஎம்னா சும்மா எல்லாம் வேஸ்ட், நமக்கு டேரெக்டாக பிஎம்ஐ ஆகிடலான்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போ 25,000 மக்கள் ஓட்டு போடுற வந்து வெறும் வந்து 15,000 ஓட்டு 12,000 மக்கள் தான் ஓட்டு போட வராங்க. இவர் ஏதாவது கலாட்டா பண்ணார்னா எல்லா மக்களும் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம்னா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தாங்கன்னா என்னென்னா அங்கே இருக்கிற சக்கிலியல் மக்களும் அங்கே இருக்கிற கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்க வந்து ஓட்டை குத்துனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு சுத்தமாக ஓட்டு வராது. உறுதி வந்து திமுகவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஜாதி கலவரமும் அங்கே பண்ண முடியாது. வலிவங்கப்பட்டவங்க என்ன ஓடினாங்கன்னா நம்ம வந்து இப்போ அங்கே இருக்கிற பேராசிரியரையும் வானதியும் சொல்லிட்டு கண்டிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தால் அவங்க ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஜெயிக்க வைப்பாங்க. ஆக இவங்க கண்டிச்சு அவசியம் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் அண்ணாமலைக்காக போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு உடல் புறா நினைச்சிட்டு காசு பணத்தை செலவு பண்ணிட்டு எதுக்கு வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுப்பாங்கிறதுக்காக மேம்போக்காக வேலை பார்க்குறாங்க. ஆக இப்படி உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குற வாசி பொதுவாக அங்கே சுயேட்சை போட்டிக்கிட்டால் ஒரு 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு 5,000 வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு கூட இவருக்கு விழாது. இப்போ வந்து அண்ணாமலை வந்து போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த கோயம்புத்தூர் அந்த எம்பி தொகுதியில் வந்து என்னென்னா 60% வாக்கு தான் வந்து பதிவாகும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் வாக்குகள் வந்து போலாகுது. இத்தனை முறை பார்த்தீங்கன்னா பாஜக 2 முறை தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணி கூட ஜெயிச்சிருக்கு. இப்போ திமுகவோட கூட்டணி கூட ஜெயிச்சிருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஆக அந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயம் வந்து பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் தனிச்சு போட்டிடுறதுங்க வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் அங்கே உள்ள மக்களே வந்து பார்க்குறாங்க. கூட்டணியோட கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எல்லாமே வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து பொதுவாக அந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை 5 ஓட்டு 5 லட்சம் ஓட்டு 5 லட்சம் ஓட்டு கிடச்சிடும். அவங்க வேலை செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ஓட்டு வந்து அந்த சின்னத்துக்கு விழுந்துடும். இப்போ அண்ணாமலை போய் நின்னான்னா அங்கே எவ்வளோனா ஒன்றுமே உள்ளாது. ஏன்னா அந்த தொகுதியில் நிற்கிற ஏடிஎம்கே கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட் 2 பேரும் ஸ்ட்ராங்கான ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் போட்டியிட வந்த அந்த ஒரு பெண்மணி வந்து அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்ணாமலையோட அதிகமான டபுள் மடங்கு வாக்குகள்னு சொல்லப்படுது. அண்ணாமலைக்கு வந்து கொஞ்சம் 30,000 ஓட்டு தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பட் நம்ம வந்து அண்ணாமலையை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் ஒரு நல்லா ஒரு கெத்தாக அவரை வந்து ட்ரீட் பண்ணி நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போவோம். அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட கணவர் ராஜ்குமார் வந்து ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல இருந்தவர். அவர் வந்து கவுன்சிலராக இருந்து மேயராக இருந்து அதுக்கப்புறம் வந்து செயலாளர் இருந்து அவர் கட்சியில் வந்து திமுக சார்பாக போட்டிட்டு திமுக சார்பாக வந்து இப்போ வந்து வந்திருக்காரு. அவர் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்காரு. அவர் வந்து மேயர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. அதே போல் தான் அந்த தொகுதியில் இங்கே ராமச்சந்திரன் அவங்க அப்பா வந்து ஒரு எம்எல்ஏ. இவர் நல்லா படித்தவர், ஊரில் கொஞ்சம் நல்லா செல்வாக்கான ஆளுது, ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, ஐடிவிங்க சில விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து அறியப்பட்டவராக தான். ஆக கண்டிப்பாக வந்து ஓட்டு அதிகமாக தான் வருது. ஆனால் இப்போ என்னென்னா அண்ணாமலைக்கு தெரியும் அங்கே பாஜக வந்து ஜெயிக்காது, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து என்ன தான் வந்து வேலுமணியை கரெக்ட் பண்ணாலும் சில விஷயங்கள் பண்ணாலும் அங்கே வந்து குறைஞ்சபட்சம் சின்னத்துக்கு ஓட்டு விழுந்துடும். அது வந்து வேலுமணி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு போட்ட ஓட்டை வந்து திருப்பி வாங்க முடியாது. ஆக அங்கே வந்து ஒரு அந்த ஈவினிங் மிஷனில் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணால் கூட எந்தளவுக்கு முழுக்கமையாக பண்ண முடியாது. ஏன்னா தீவிர கண்காணிப்பு இருக்கும். ஆக அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பு அதிகமாக விஷயம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து 2வது விஷயம் என்னென்னா இப்படி திமுக 5 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே 5 லட்சம் ஓட்டு போயிடுச்சு, பாக்கி ஒரு 5 லட்சம் ஓட்டு. அதில் வந்து என்னென்னா இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து இவர் வந்து 68,000 ஓட்டு தான் கடந்த சட்டமன்ற தொகுதியில் வாங்கியிருக்காரு. ஆக இங்கே வந்து 68,000 ஓட்டு இல்லை 70,000 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட கூடுதலாக அப்படின்னு வேலை பார்த்தோன்னா ஒரு 10,000 ஓட்டு கூட 80,000 ஓட்டு தான் கிடைக்கும். ஆக ஆனால் இவங்கள விட போட்டி கட்டுற நாம் தமிழ் கட்சி பெண் வேட்பாளர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுயேட்சைகள்லாம் 50,000 30,000 ஓட்டுக்கு வாங்க. ஆனால் சுயேட்சைக்கு ஈக்குவலாக கூட அண்ணாமலையில் ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பாஜகவோட விஷயம் வந்து டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கொங்கு அந்த பெல்ட்டில் என்னென்னா ஜிஎஸ்டி பிரச்சனையால் ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து வேலை இழந்து போய் கிட்டத்தட்ட பலர் வந்து வேலையை விட்டு இது போயிருக்காங்க, வேலையை தொலைச்சிட்டாங்க.
அங்கே வேலை பார்த்தவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ தொழிலதிபர்கள். அவங்க வந்து எப்படி வந்து அடுத்த கூலி வேலைக்கு போக முடியும்? அவங்களாம் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். இவர் வந்து வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார் அண்ணாமலை. டீசெண்டாக அரசியல் பண்ண போகிறோட ஆடாச்சே எப்படி கத்தாமல் எப்படி இருக்கும், கண்டிப்பாக லூஸ் ஸ்டாக் கூட்ட மாட்டேங்குது. இப்போயே வந்து வெயிலுக்கு அதிகமானது திமுக தான் காரணம்ட்டார். இப்படி பல லூஸ் ஸ்டாக் கொடுக்க வாய்ப்பு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஜாதி பிரச்சனை ஏற்படுத்தினா வந்து இந்துக்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வந்து அண்ணாமலை பண்ணாருன்னா மாட்டிப்பார். ஏன்னா இப்போ 25,000 மக்கள் ஓட்டு போடுற வந்து வெறும் வந்து 15,000 ஓட்டு 12,000 மக்கள் தான் ஓட்டு போட வராங்க. இவர் ஏதாவது கலாட்டா பண்ணார்னா எல்லா மக்களும் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம்னா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தாங்கன்னா என்னென்னா அங்கே இருக்கிற சக்கிலியல் மக்களும் அங்கே இருக்கிற கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்க வந்து ஓட்டை குத்துனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு சுத்தமாக ஓட்டு வராது. உறுதி வந்து திமுகவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஜாதி கலவரமும் அங்கே பண்ண முடியாது. ஆனால் அங்கே வந்து முற்போக்கான பணம் புழக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இருக்கிறவங்க வந்து கலவரம் வேணால் பண்ணுறதுக்கு ஒரு 300 பேர் திரட்டிடலாம், கலவரம் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணிடலாம் அண்ணாமலை. ஆனால் வந்து ஓட்டுன்னு வரக்குள்ள 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஓட்டு போட வைக்கிறது கலவரம் பண்ணிடலாம், ஓட்டு போட வைக்க முடியாது. கலவரம் வேணால் 100 பேரை வச்சு கலவரம் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஓட்டாக வந்து 5 லட்சம் ஓட்டு 10 லட்சம் ஓட்டாக வந்து மாறாது. கண்டிப்பாக வந்து அவர் கலவரம் பண்ணாலோ, அதாவது லூஸாக கூட்டு ஏதாவது கலாட்டா பண்ணாலோ, குட்டி கலவரம் பண்ணாலோ, எது பண்ணாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா அங்கே முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்துவ ஓட்டும் அறுதி ஓட்டும் அதிகம். அதை விட அங்கே இருக்கிற நாயுடுக்கள் ஓட்டு முதலியார் ஓட்டு இருக்குது. அவங்க வந்து பயங்கர முற்போக்காளர்கள் 2 பேருமே. அவங்கள ஓட்டு கண்டிப்பாக வந்து 1% கூட விழாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே பாஜகவில் பழிவாங்கப்பட்டவங்க என்ன ஓட்டாங்கன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற பேராசிரியரையும் வானதியையும் சொல்லிட்டு கண்டிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தால் அவங்க ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஜெயிக்க வைப்பாங்க. ஆக இவங்க கண்டிச்சு அவசியம் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் அண்ணாமலைக்காக போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு உடல் புறா நினைச்சிட்டு காசு பணத்தை செலவு பண்ணிட்டு எதுக்கு வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுப்பாங்கிறதுக்காக மேம்போக்காக வேலை பார்க்குறாங்க. ஆக இப்படி உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குற வாசி பொதுவாக அங்கே சுயேட்சை போட்டிக்கிட்டால் ஒரு 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு 5,000 வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு கூட இவருக்கு விழாது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஆனால் இவர் ஒழுங்காக டீசெண்டாக போய் பிரச்சாரம் பண்ணி வந்தாங்கன்னா ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ வந்து அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து 2 லட்சம் ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்குங்க வச்சு அந்த வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் பின்வாங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு. என்னதான் ஏடிஎம்கே வந்து உருட்டி வச்சு மிரட்டி வச்சாலும் அவங்க பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தால் கூட 5 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே வாங்கிடுவாங்க. திமுக ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த கட்டத்தில் இருக்கிற இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பின்வாங்க செய்யலாம். அது இருக்கிற ஒரு வாய்ப்பு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஏடிஎம் பிடிஎம் தான். இவர் சொன்னால் நம்ம அண்ணா சீமான் அண்ணா கேட்க மாட்டாரா என்ன? ஆக இவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கலவரம் பண்ண முடியாது, லூஸ் ஸ்டாக் விட முடியாது. சீமானை வேணால் அந்த கட்சி வேட்பாளர் வேணால் பின்வாங்க சொன்னால் கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கி டீசெண்டாக தோல்வி தருவது வாய்ப்பு இருக்குது. அது வந்து லூஸ் ஸ்டாக் விடாமல் கலவரம் பண்ணாமல் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற கலவரம். நான் வந்து அண்ணாமலை ரொம்ப வந்து மதித்து தான் இந்த வீடியோ வந்து 3 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக உண்மையை நிலவரத்தை சொல்லப்போனால் அவர் வந்து 30,000 ஓட்டு தாண்டி வாங்க மாட்டார். ஒரு அதிகப்படியான மதிப்பீடு வச்சு தான் அவர் வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு 80,000 ஓட்டு வாங்குவான்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பின்வாங்கப்பட்டாங்கன்னா அவங்களோட வாங்கக்கூடிய 2 லட்சம் ஓட்டு வந்து இவர் வந்து கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ அரசியல் சூழல். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் புரியாமல் அண்ணாமலையுடைய வார்ரூம் பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலைக்கு எப்படியே ஜெயிச்சிட்டாருன்னா மோடிக்கு 2 சீடியை போட்டு 2 டேப்பை போட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல அண்ணாமலை பிடிச்சிருவார். அங்கே இல்லை ஆர்எஸ்எஸ் 2-3 டேப்பு போட்டால் முடிஞ்சு போச்சு. காலி பண்ணுறதுக்கு 2 டேப்பு, ஆர்எஸ்எஸ்காரங்கள போஸ்டிங் வாங்குறது 2 டேப்பு, இப்போ 4 டேப் 5 டேப்பில் முடிச்சிடலாம். இப்போ பிஎம் ஆகிடலாம். சிஎம்னா சும்மா எல்லாம் வேஸ்ட், நமக்கு டேரெக்டாக பிஎம்ஐ ஆகிடலான்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. அண்ணாமலைக்கு தான் தெரியும் இந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா முடியாதுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி செலவு பண்ணணும். 15 லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து 2,000 வச்சா கூட அதுவே ஒரு 500-600 கோடி தாண்டுது. ஆக இவர் வந்து படத்தை செலவு பண்ணுவாரா இல்லை எங்கேயாவது தீவில் வீடு வாங்க போகிறாரா விஷயமும் தெரியல. அண்ணாமலைக்கு தெரியும்ல தான் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமான்னு இந்த காரணம்லாம் தெரியும்ல. என்ன இருந்தாலும் ஐபிஎஸ்சில் அவர் சில உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் விசாரிப்பார். அவங்க அரசு கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. ஆக இப்போல்லாம் பார்க்கக்குள்ள டெல்லி தரப்பே வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஆக இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அட்வைஸ் பண்ணக்குள்ள அவரே ஒரு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே அண்ணாமலைக்கே அந்த நிலைமைனா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பாஜக போட்டியிட பாஜக விற்பவர்களுடைய நிலைமை எப்படின்னு பார்த்துங்க. இதுதான் சூழ்நிலை. இதுதான் தமிழ்நாட்டின் கள நிலவரம். நன்றி, வணக்கம்.